ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ நான் அப்படியே பிளாக்லிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க போகலாம். இங்கே தான் பச்சானாண்டா அவன் ஒன்று மாதிரி இருக்கும்போது முறுக்கி பாடுறா கூட ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? ஹாப்பியா? ஓகேவா? அந்த பக்கம் வழி இருக்கா? ஏய் பார்த்துடா. சரி, ஓகே, பாய்டா. பாய். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் சந்தோஷம்னா நல்லா, அது ஒரு ஹாப்பினஸ் மச்சான். இங்கெல்லாம் பசங்களாம் இருப்பானுங்க. இன்றைக்கி சண்டே வேறு, ஒருத்தனை கூட காணோம். நீயே நல்லா போயிருந்தானே? சரி விடு, நம்ம 2 பேருமே ஒன்று தான். 1 லிட்டர் இருந்தால் 70 கிலோமீட்டர் போகும்டா. ஆமாம், இந்த மாதிரி 40லேருந்து 45 ஓட்டணும்ண்ணா. அப்படியே இதே முடியலங்க என்னால். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம். லைட்டாக தண்ணி ஒரு மாதிரி உப்பு மாதிரி தெரியுது. எனக்கு உப்பு இல்லை அது, பட் ஒரு மாதிரி தண்ணியே துவக்குது தானே. நீங்கள் வாயிலே வைக்கல, துவக்குதான். இதில் வேறு கைஸ் அங்கே பாருங்க, அதுதான் கேஎன்சி காலேஜ். என்னடா டேய், நம்ம காலேஜோட மோசமாக இருக்குது. 1 கிலோ 190 இல்லை, கம்மியாக இருக்கு. இப்போ பாருங்க செட்டோம். அவனை விட்டுட்டு ஹீலர் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, அது சவுண்டுடா, அப்படி இருக்குடா சவுண்டு. வேற மாதிரி இருக்கு. 122. ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட நேட்டிவ்க்கு வந்துட்டு போகிறோம். ஸோ இங்கே தான் பக்கத்தில். இங்கேருந்து இப்போ வந்துட்டு அவங்க அக்கா வீட்டில் இருக்கானா. ஸோ அங்கேருந்து அவன் நேட்டிவ்க்கு போகிறோம். ஸோ எதுக்குன்னா, அவன் வந்து நியூ பைக் வாங்கியிருக்காங்க, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் அந்த வண்டிக்கு வந்துட்டு புக்கு வந்துட்டு அங்கே வந்துடுச்சாமா. அதனால் அதை போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்ததாலே என்னவோ மறுபடியும் இந்த ரோட்லேயே போகிறோம். இன்றைக்கும் கலகத்திலே நல்ல பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. கண்ணுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில, நல்லா இருக்கு. வா. ஸோ அவன் வந்துட்டு வீட்டில் கிளம்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னான். அப்படியே போயிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அவனோட நேட்டிவ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கான விலாகு. ஸோ வெல்கம் டு பைக் வித் மதன் விலாக்ஸ் வராது. ஸோ பைக் வித் மதன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 10 மணி ஆகும்போது, அதனால் தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு குளிர் இப்போ நல்லாயிருக்கு. சளி பிடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் மலை தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இது இப்போ வந்து எங்கள் ஊர் இல்லை, வேறு ஊருன்ற மாதிரி சண்டாலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ அது மலையில் ஒரு வேல் இருக்குது, அது தெரியுதா உங்களுக்கு? அதை காமிக்கணும்னு சொல்லி தான் இது பண்ண. அதோ பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ இங்கே ஒரு முருகர் கோயில் கட்டினாங்க கைஸ். அது வந்துட்டு செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கினா ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்கெல்லாம் பசங்களாம் இருப்பானுங்க. இன்றைக்கி சண்டே வேறு, ஒருத்தனை கூட காணோம். ஆனால் பார்த்தா கைஸ், ஆக்சுவலாக எங்கள் அம்மா கால் பண்ணி, எங்கடா போகிற நீ, இந்த பக்கம் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. நேற்று போனது காரணம், அங்கே மரம் வந்துட்டு குறுக்கால விழுந்துருந்துச்சு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி ஏன்டா மறுபடியும் அந்த பக்கம் போகிற அப்படின்னு சொல்லவே அவங்களுக்கு ஏதோ டவுட் ஆகிடுச்சு போல். பட்டு நம்ம ஃப்ரெண்டு தாங்க பார்க்க போகிறோம். உண்மையாகவே அவங்க நம்பவே இல்லை மீன்ஸ் நம்புகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி எந்த பக்கம் நம்மளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வேலை இல்லையா. ஸோ அதனால் நீ இந்த பக்கம் எதுக்கு போகிற, நீ ஷெட்டுக்கு அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அதுக்கு நான் ஷெட்டுக்கு போகலாமா, நான் ஃப்ரெண்டு கூட வெளியில் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பாதி நம்பினாங்க, பாதி நம்பலை. எங்கே போகிற, என்ன எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சும்மா தாம்மா போகிறேன் வெளில அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க அரை மனசோட. இதை பாருங்க கைஸ், என்னை யாருமே நம்ப மாட்டாங்க கைஸ்.
நல்ல பையனாக இருக்குது குத்தமாடா சொல்கிறா டேய். நீயே நல்ல பையன் தானே, சரி விடு. நம்ம 2 பேருமே ஒன்று தானே. வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் எங்கே போனோம் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வழி எப்படின்னு தான் தெரியல. 2 வழியாக இருக்குது. இங்கேயே ஃபோன் அடிப்போமா அவனுக்கு? ஒருவேளை அவனும் பாரு தண்டா லீடு. ஒருவேளை இந்த வண்டியோ? ஹலோ டேய், எங்கடா இருக்கு வீடு? எப்படா வரணும்? அவருக்கே ரைட்டில் உட்காந்துட்டு எதுவா துணியை மாற்றலையா? உன்னை கொல்ல போகிறேன் பாரு. அட பைத்தியக்காரா. நான் இங்கே எதிரில் இங்கே ஒரு புது வண்டி நிற்குது. அவரில் இதான் வீடோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினுக்கிறேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து புது வண்டி மாதிரியே தெரியல மச்சான். டேய் ஓரமாக விளையாடுங்கண்ணா. ஆ குளிக்கல நல்லது. இந்த இது நம்ம ஊர் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. கடவுள் தான் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அண்ணே கிக்கர் கீழே விடுங்க கழுகுதுறேன். ஒரு கிலோ 190. இல்லை கம்மியாக இருக்கு. 280. என்னடா சொல்கிற டேய்? அப்போ எப்படி அவ்வளோ கம்மியாகும்? இல்லைடா எப்பவுமே நான் வந்து 190 180 தான் விற்றுங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. நாங்கள் பேட்டையாண்டா குழந்தைங்க அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து பாரு. சரி அங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு வாங்கினேன். 280 ரூபாடா. என்னடா இது? அதான் நான் கூட பார்த்தேன் இங்கே. ஆனால் அவ்வளோ ரேட்டாக இருக்கு. ஆமாண்டா 280 தான் சொன்னானுங்க. அநேகமாக 100 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இதில் என்னது இது பேட்டையாண்டா பேட்டை தெரியுமா? போகிற வழியே அந்த லெஃப்டில் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குது. ஆமாம் கீழே இறங்குமே. ஒன்று ஆமாம் அங்கே தானே ரேட்டு கம்மியாக இருக்கும். அங்கேயே அவ்வளோ இருக்குதா? இப்போ வந்து நான் வாங்கினேன் அத்தியாயத்துலையா 180 190 ரூபா இருந்துச்சு. 10 ரூபா கூட இருந்துச்சு. 180 ரூபா இருந்துச்சா? எல்லாம் முன்ன ஒரு 10 ரூபா தான் இருந்துச்சா? எப்போ 100 ரூபாய் எத்தனை தெரியலடா பக்குன்னு. ஏமாத்திட்டானப்பா. அவன் கடலாம் ஓடுமா அதுக்கப்புறம்? ஏன்னா சாப்பிட்ற இல்லடா அது அவன் நியாயமா இல்லை அப்படியே திரும்பி வைக்கிறானடா. இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இங்கெல்லாம் வந்து நான் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இங்கே எக்ஸாமுக்கு ஒரு முறை வந்து அடித்த மாதிரி பிரேக்கு சரியான ஸ்பீடு. காவல் விட்டியா? இங்கே மாதவெல்லாம் எல்லாம் நின்று இருந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக வந்தது. எங்கள் அப்பா பைக்கு CT100 அடிச்ச பிரேக்கு டர்ன்னு தேய்ச்சிட்டே போய் அவன் பக்கத்தில் போய் நிற்குது வண்டி. டேய் இன்னொரு அம்மா தாங்க வர அப்படின்றான். செம்ம ஜாலியாக. அதெல்லாம் ஒரு இது முடிஞ்சு போச்சுடா. அது இனிமேலாம் வாய்ப்பு இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. மொத்த பேர் ரோட்டில் விற்றா இப்படி நல்லா ரத்தம் ரத்தமாக வருதா? பார்த்து வந்துடும். ஐயோ நாற்று அடிக்கிறீங்க டேய் அசிங்கமாக பேச வரா. ஆமாம் ஐயோ இது பண்ணிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் அங்கே பாருங்க அதுதான் கேஎன்சி காலேஜ். என்னடா டேய் நம்ம காலேஜோட மோசமாக இருக்குது. நம்ம காலேஜில் இப்போ ஃபுல்லாக இது காம்பவுண்ட் போட்டாங்கடா. ஒருத்தன் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டானுங்க. இந்த ரோட்லாம் என்ன ரேஸ் ஓட்டுவோம். உன் வண்டி போதா என் வண்டி போதா? வா ஓதி பார்ப்போம். இங்கே தானே ஊந்துட்டானுங்க. கொய்யால கோகுல் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக அடிய. கோகுல் தானே லாஸ்ட்டில் உட்காந்துருந்தான். அவனுக்கு தான் கொஞ்சம் கம்மியான அடி. முன்னாடி ஓட்டுன்னு போனது யாரு? அவனுக்கு அப்புறம் 3 பேர் தானே போனானுங்க. இன்னொருத்தன் யாரு?
வினோத் வினோத் தாண்டா தப்பிச்சிட்டான். கோகுலுக்கு இவனுங்க ஆடி வினோத் தான் எகிரி சொல்லிட்டு சொன்னானுங்க. சரியான அலப்புறம் பண்ணுவானுங்க அப்போலாம். இங்கே ஒரு கார் ஒன்று எரிஞ்சிச்சு. இங்கே தானே அது? அங்கே தான்டா. அதை பார்த்தா வழி அங்கே மூட்டானுங்க. அங்கே மூட்டு இப்படி வச்சுட்டான். அந்த பக்கம் வழி இருக்கேன் இருக்கு தானே? இருக்குடா. மூட்டாங்களா? எல்லா பக்கமும் போட்டாங்களா? இப்போல்லாம் எதுவுமே மதிக்க மாட்டேங்குதுங்கடா சுத்தமாக. நம்மளாவது கொஞ்சம் பயந்து இருந்தோம். இப்போ இருக்கிறதுலாம் என்னடா மயிர் இருந்து கேட்குதுங்க. கேட்டால் வாதியாரே அடி போனது. தம்ம தான் பார்த்துன்றா ஏட்டா ஐயோ நான் வரல. கேட்டால் 8வது 9வது படிக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் வாத்தியாரை நானே அடிப்பேன் தெரியுமா அப்படின்றா பாவி. கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி வெறியாகுது. என்ன வயசாகுது அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுது. என்ன வயசானாலும் பெத்தவங்க சரியில்லை பெருகிறவங்க, அதான் மெயின். என்ன மச்சா? அதான் உண்மை. பசங்க வளர்றதுக்கு காரணமே பெத்தவங்க தான். ஆமாம், ஃபஸ்ட்லேயே தட்டி வைக்கணும். அவங்களே நீ வாடான்னு கூப்பிடு போடான்னு கூப்பிடுனா அப்போ அது என்ன பண்ணோம்? அது இப்போ தெரியாதாண்ணா. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்களே பிடிச்சி அடிக்கும் பாரு, அப்போ தெரியும். ரொம்ப கஷ்டம். வாடாந்து போடாந்து அப்பாவை எப்படி கூப்பிடணும்? ஒரு மரியாதையே இல்லை இப்போலாம். ஆனால் என் பிள்ளைங்களாம் அப்படி வளர்க்க மாட்டான் மச்சான். என் பிள்ளைங்களாம் அப்படி வளர்க்க மாட்டான். நீ அடிக்கணும்லாம் கிடையாது. அந்த மரியாதை எப்படி பண்ணால் எப்படி உனக்கு எப்படி மரியாதை ஃபஸ்ட்டு கிடைக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவான். நான் கதையாக சொல்கிறேன். நீ சரிண்ணா. என்ன தாத்தா வீட்டுக்கு போறியா? தாத்தாவா யார்? இது பெரியப்பாவா? ஃப்ரீ ஃபயரில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணிடு வீட்டில். என்ன இதுன்னு ஆயா வந்து வெத்தலை பாக்கு இச்சுன்னுக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேன் பண்ணி சொல்கிறான்ற டியூக்கு எதுக்குறாங்களா? சரி விடு, அவன் காசு அவன் எடுக்கிறான். அவன் காசு அவன் எடுக்கிறான். எதனா பண்ணு போகிறான். எங்கன்னா எடுத்து பெட்ரோல் போட்டு நாசமாக போங்கடா. அவ்வளோதான்டா. நிஜமா வண்டி எடுக்கிறது கூட எடுத்துடலாம் போலகிறா. பெட்ரோல் போடுறது தானே வெறியாகுது. இதுதான் ரொம்ப கஷ்டமா இது. என்ன அப்புறம் டைம் ஆகுது? ஏரி உள்ள கம்மம் போதா? இதா எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். சரி, அதான் 2 கம்மத்தை நட்டு விட நட்டுக்கிறானுங்க. என்ன வச்சு அப்புறம் ஒயின் ஷாப் வந்து ஆளுக்கு ஒரு குவார்டர் போட்டு போவான். என்ன சரக்கடி போயிருந்தா அது இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் இருக்குது தரது. 12 மணிக்கு தான் தரப்பானுங்க. பாரா கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து உட்காந்துறானுங்க. உண்மையாக சரக்கு அடிப்பேன் நினச்சி நீ என்ன? நீ நானே ஆடா பைத்தியம் வேறா? நான் நல்ல போயிட்டா. ஏன்டா நீ வேற? நீ பீர் குடிப்பேன்னு தெரியும். குடிப்பே தானே? ஐயோ இப்படியே ஓட்டுன்னு பொண்ணு வச்சுக்க. இப்படியே ஓட்டுன்னு பொண்ணா இருக்கிற பெட்ரோல் சென்னைக்கே போயிடும். ஆமாம், நிஜமா மைலேஜ் இப்படியே ஓட்டனா மைலேஜ் நல்லா தருது. 40-45 போய்ங்கிறப்போ 45லேருந்து 50 ஓட்டனா அப்படியே போயினே இருந்தனா சூப்பராக மைலேஜ் தருது. எங்க சென்னைக்கு 1 லிட்டர் இருந்தால் 70 கிலோமீட்டர் போகும்டா. ஆமாம், இந்த மாதிரி 40லேருந்து 45 ஓட்டணும்னா அப்படியே இதே மாதிரி போகணும். ஏதோட ஆமாம் கண்டிப்பாக தரும். நான் இது பண்ணி செக் பண்ணேன், இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி. ஆனால் அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரை பண்ணி 1 லிட்ரு போட்டு செக் பண்ணேன். பின்னாடி ஒருத்தர் இதேமாதிரி பில்லியனோட உட்கார வச்சு செக் பண்ணேன். அதாவது 1 லிட்ரு போடல, 100 தான் போட்டேன். 10 ml கம்மி போட்டு செக் பண்ணேன். 66.4 இதை கிடச்சிது. இத்தனையும் 60 to 70 அந்த ஸ்பீடில்.
அதான் கிட்டத்தட்ட 70 வரும். ஒரு ஆளாலாம் போனால் கண்டிப்பாக 70 வரும். ஏன்னா இது 5 கியர் இல்லை, ஸ்ப்ளெண்டர் 4 கியர், இது 5 கியர் இல்லை, ஆர்பிஎம் இன்னும் கம்மியாக போகும். அதனால் உனக்கு தெரியாது, மைலேஜ் ஓரளவுக்கு வரும். எதில் ஈத்துன்னு போகிற மாதிரி இதா? ஒரு பக்கம் அந்த பெட்ரோல் விஷயத்தெல்லாம் அடிக்க முடியாதுல்ல. ரைட்டு தான். பெட்ரோல் போட்டால் பார்த்தா அந்த மாதிரி 300 ரூபாய் போட்டேன். அது அது போய் 4-5 நாளாக ஓட்டிக்கிறோம்பா. வண்டி பெட்ரோல் போட்டால் அந்த ஒரு மைண்டே வராதில்ல, அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். அந்த 10 ரெண்டு பண்ணியா கம்பல்சரி டெய்லி 100 ரூபாய் போட்டுருவேன். 100 ரூபாய் போனா முடிஞ்சு சொல்லி 2 லிட்டர் போட்டேன், அதில் ஏதாவது ஓட்டிக்கிறேன். 2 முறை வந்தாச்சு போய் வந்துக்கிறேன், 2 முறை வந்தாச்சு போய் வந்துக்கிறேன், இதை ஓட்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஒரு 400 பெட்ரோல் கறந்து கொடுத்துட்டு வந்தேன். இப்போ 400 இல்லை 300 350 இருக்கும். நான் எடுக்கும்போது 1.17. ஏய் வண்டி ஸ்பீடு போகும்டா, அதுக்கேற்ற மாதிரி 120 ஓட்டிக்கிறேன் நான். இப்போ தான் சென்சார் ஃபால்ட்டு. 125. ஆமாம் ஆமாம், ஸ்ப்ளெண்டர் வந்து 100 சிசி. அதான் 5 கியருடா, கியர் மெத்தடி தான், வேறு எதுவும் இல்லை. கியர் மெக்கானிக்ஸ் வச்சுன்னா உனக்கு இப்போ உன் வண்டிக்கே இன்னும் 2 கியர் கொடுத்துன்னு வச்சுக்க, டார்க்கு கம்மியாயிரும். ஆனால் டார்க்கெலாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 4வது கியரில் போகுது. டாப் எண்டு தான் போகாது, டாப் எண்டு அந்த 4வது கியர் போட்டுனா போகுது. கியர் நம்ம இந்தமாதிரி ஸ்லோவாக ஓட்டும்போது கியர் அதிகமாக போட்டு ஓட்டினோன்னா ஒரு 50 ஓட்டுனா 6வது கியர் போட்டு 50 ஓட்டினா உனக்கு மைலேஜ் இன்னும் அதிகமாக வரும். ஏன்னா ஆர்பிஎம் சுத்தமாக கம்மியாயிரும், அந்த ஸ்பீடு போயிடுது இல்லை வண்டி. ஃப்ரீ ஃபயர் அடிக்குதா? நம்மளும் போய் விளையாடுவோம், வேறு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு என்னடா கவலை கிடக்குது சொல்லு. இப்போ வேற நேத்தாடா சொல்கிறது, எனக்கு கல்யாணம்னு நினச்சாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. என்ன ஞாபகம் சொல்ல? பொண்ணு கல்யாணம் பண்ணிடுங்க. டேய் நாங்களாம் என்னடா பண்ணுறது? நான் ஆக்சுவலாக இப்போ பசங்க நம்ம பையன் தான் கல்யாணம் பண்ணிடணும் போல. ஐயோ அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரணகொடூரமாக ஆகுது. ஆனால் உண்மையோ பையன்லாம் கல்யாணம் பண்ணிடாம இருந்தால் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். இன்னும் அடுத்து எதுவும் உற்பத்தி ஆகாது. ஏய் ஜாலியாக தான்டா இருக்கும். ஜாலியாக இருக்குது மீன்ஸ் நம்ம இது சம்பாதிக்கணும்னு வச்சுக்க, இந்த அதை வாங்கணும் இதை வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அடிச்சிக்க மாட்டானுங்க. வந்தோமா ஜாலியாக ஒருத்தர் கிளம்பிடுவான், 2 பேராக ட்ரிப்புக்கு 2 பேர் சம்பாதிக்கிறோம். என்ன சொல்கிறா? அந்த மாதிரி கிளம்பிடுவானுங்க. ஒரு மாதிரி ஆகிடும் ஊரே, அத்தோட அவள் தான். அதுதான் அந்த மாதிரி ஆகும். இன்னும் ரொம்ப ஊர்லாம் ரொம்ப நாஸ்தியாயிரும், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி சுத்தமாக இருக்காது. அப்புறம் சேஃப்டி ஆமாண்டா. அது ஓகே நீ சொல்கிறது. இப்போ வந்துட்டு மியூச்சுவலாக, அதாவது பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, அதனால வந்துட்டு அந்த காமம் அப்படின்ற ஒன்று வந்து இதுவாகிடுது, நியூட்ரல் ஆகிடுது. எல்லாருக்கும் அது அந்த தாட்டு வர்றதில்ல. இப்போ பையனும் பண்ணிட்டு இப்போ திடீர்னு உனக்கு பொண்ணை பார்த்தா எப்படி உனக்கு தோணும்? அதே மாதிரி இருந்துட்டு அதனால வந்து நிறைய தப்பு நடக்குது, நிறைய வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சேஃப்டின்றது ஒன்று வந்து ரொம்ப கம்மியாயிடும். நீ என்னடா எப்பயுமே இதே மாதிரி தான் பேசுவியா? நீதான் அதோ இப்போ வந்து கம்மியாக பேசுகிறேன். சரிதான், ஆஃப் பண்ணி 150 ரூபாய்க்கு போடணும் போயா. வேறு 150 ரூபாய்க்கு போட்டோமா ஒரு பாயிண்ட் காமிக்குதா? 150 ரூபாய்க்கு போட்டோமா ஒரு பாயிண்ட் காமிக்குதா?
கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஓடும் இப்போ நம்ம போட்ட பெட்ரோலு. அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஓட்டிட்டியா அதில் போயிட்டு 150 ரூபாய் போட்டோன்னா எவ்வளோ 30 45 தான் ஓடும் அப்படின்னும் போது கடுப்பாகுது. கைஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டு பாருங்க செட்டோம் அவனை விட்டுட்டு ஹீலர் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ நம்ம தம்பி வந்து இந்த ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருக்கான் இன்றைக்கி. ஓகே, அப்படியே வந்து ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஹீலர் எடுத்துகிட்டு கிளம்புவோம். கைஸ் நம்ம ஹீலர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம் போலூர்லேருந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. ஓகே, இப்போதைக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்துருவோமா மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு. 70 ஓட்டியிருக்கான் போல அவன். அவன் மைனஸ் பண்ணி ஓட்டிக்கிறான்டா. அவன் ஓட்டிக்கிறான் பாரு, பாரு 70 ஓட்டிக்கிறான். ஆமாம், அவன் ஓட்டிக்கிறான் 70 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறான் போல. நீரே ட்ரிப்பி இப்போ பாருங்க மலை எப்படி இருக்குன்னு. மலை 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 திரு ஆச்சி அண்ணா மலையா என்ன பாட்டு இது? அவங்க பாரு அந்த உச்சியில் பாடுறா, மேலே பாரு ஒரு வண்டி ஜேசிபி. அங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் பாரு, அதுவும் வண்டியில் ஓட்டுறான். எப்படா அவன் ஏற்றிருப்பான் அவ்வளோ தூரம்? மலையெல்லாம் நாஸ்தி பண்ணுறானுங்கடா இவனுங்க. அதெல்லாம் விட மாட்டேன், மலையெல்லாம் நாஸ்தி பண்ணுறானுங்க. 400 இது ட்ரையம்ப் T4 ட்ரையம்ப் T4 இது நல்லாயிருக்கும் வண்டி. ட்ரையம்ப் கம்பெனிடா T4. சவுண்ட் எப்படி இருக்குது பத்தியா? அந்த சவுண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் சூப்பரா. ஓ அந்த ஸ்பீடு எப்படி இருக்கு பாரு. அந்த அந்த ஸ்பீடு எப்படி இழுக்குது பாரு வண்டி அப்படியா. அந்த பவர் தான், பவரு சவுண்டு எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அது 400cc 400cc அது. அதெல்லாம் சும்மா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஓட்ட. எவ்வளோ தூரம் போனோம் இதில் எவ்வளோ தூரம் போனோம்? இதில் நம்ம ரோடு காலியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். ஆனால் ரோடு காலியாக இருக்காது போல. இது கொஞ்ச நேரத்தில் ஏறிச்சு பாரு, 125 ஏறிச்சு பத்தியா. அஞ்சாவது கீரில் 135 போவோம். அஞ்சாவது கீரில் 135 போவோம். அஞ்சாவது கீரில் 135 போகுது. வாவ், உண்மையாக வேற மாதிரி இருக்குங்க. இந்த பவர் தாங்க மிஸ் பண்ணுறேன். பவரு பட் ஜெட்டோ அப்படி இருக்க மாட்டான். கொஞ்சம் பவர் கம்மி, மைலேஜ் அதிகம். ஆனால் அவன் மைலேஜ்னு கம்பேர் பண்ணும்போது அவன் பக்கத்தில் கூட போக முடியாது. ஸ்பீடுன்னு இப்போ கணக்கு பண்ணும்போது அவன் நார்மல் பைக்கில், இவன் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நேக்கட் ஸ்போர்ட்ஸு வருது. கைஸ் T400 வந்துட்டு நிற்குது. என்ன ப்ராப்ளமா இல்லை சுச்சு போக நிறுத்திருக்காங்களா தெரியல. கால் பேசுகிறாருங்க. ஆக்சுவலாக இந்த பைக்லாம் நம்மளுக்கு ட்ரீமுங்க, ட்ரீம் பைக்கு. எல்லாமே பைக்னாவே நம்மளுக்கு ட்ரீம் பைக் தானே. ஸோ இவனும் சில பேருக்கு ட்ரீம் பைக்காக தான் இருப்பான். இப்போ நம்ம கையில் இருக்கான், நம்மளுக்குமே ட்ரீம் பைக் தான். ஸோ காய்ஸ் எல்லாராலையும் எல்லாத்தையும் வாங்க முடியும். ஸோ யாரும் மனசை விட்டுறாதீங்க, வாங்கிக்கலாம். ஓகேங்களா, எப்போ வேணால் வாங்கிக்கலாம். நம்ம ஜஸ்டன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70,000 இருந்தால் இதுலேயே உங்களுக்கு நல்ல வண்டி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மாடல் கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் இங்கே தான் தம்பி இருக்கான்.
கமிட்டியா? என்ன கமிட்டியா? தம்பியா? போய் பார்த்துட்டு போகுமா? பார்த்துட்டு போகுமா? சரி. ஏன்னா மூத்திரம் மிஞ்சிருப்பாங்க. ஐயோ முடியலங்க என்னால். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம். லைட்டாக தண்ணி ஒரு மாதிரி உப்பு மாதிரி தெரியுது எனக்கு. உப்பு இல்லை அது, பட் ஒரு மாதிரி தண்ணியே துவக்குதுங்க. துவக்குது தானே நீங்கள் வாயிலே வைக்கல, துவக்குதான். இதில் வேறு அப்படியே இருக்கு. பைக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஆமாடி நான் கழுவி எடுத்துன்னு போய் என் தம்பி கையில் கொடுக்குறேன். அவன் சேராக்கி எடுத்துன்னு வந்து விட்றான். அப்படி பண்ண முடியாதா? யாரா பண்ண முடியாதா? ஸோ 300 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்குங்க பெட்ரோல். ஆமாம். ஏன் இது நல்லா தான்டா இது. எதுக்கு அது எது நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நம்ம எதுக்கு வைக்கணும் சொல்லு. அதனால தான் வைக்கல. சைலன்சர் கூட மாற்றுவேன். மாற்றினேன்னா ஒரு 2 நாள் தான் வச்சிருப்பேன், அப்புறம் கழட்டிடுவேன். சும்மா அந்த 2 நாள் நம்ம ஹாப்பிக்கு அவ்வளோதான். சைலன்சர் வித்துட்டேன் வச்சு. ஆமாம், அந்த வண்டியில் மாட்டி வச்சுருந்தேன். இதோடது இல்லை, அந்த வண்டியோடது ரைடருது. அது கூட அந்த சின்ன இது மட்டும் தான் விற்றுக்கிறேன். அந்த எக்ஸாஸ்ட் இது வரைக்கும் வரும், அது இருக்குது. அது சாப்பிட்ணும், பசிக்குது. முதல்ல சாப்பாடு இருக்குதா பாடுறா, அப்புறம் பிரியாணி இருக்குதா பாருவோம். ஐயோமா முட்டி கிட்டி வச்சிட போறடா. அதுக்கே என்னது ஈயமா? என்னது போண்டா போடுவாங்களா? போண்டா பஜ்ஜியா? தெரியலையே. சொன்ன சண்டே என்ன வந்து போதுங்க. ஏன்னா லேப்டாப் என்ன கொடுக்குறாங்களோ, அது கூட சண்டே கொடுக்க மாட்டானுங்களே. ஓகே ஓகேவா? இங்கே தான் பச்சானாண்டா அவன் ஒன்று மாதிரி இருக்கும்போது. முறுக்கி பாரு, முறுக்கி பாடுறா, முறுக்கி பாடுறா. ஏய் ஆக்சிலேட்டர் கொடு, ஸ்டார்ட் ஆகாது. ஆ
ஓகேவா? ஹாப்பியா? ஓகேவா? ஓகேவா? ஹாப்பியா? பாய் பாய். ஏய், ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணுறா. போகலாம். ஓகே பாய். பாய்டா தம்பி. அந்த பக்கம் வழி இருக்கா? ஏய் பார்த்துடா. சரி ஓகே பாய்டா. பாய் பாய் பாய். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐய் அதில் சந்தோஷம்னா நல்லா, அது ஒரு ஹாப்பினஸ் மச்சான். அவர் ஆளையே காணோம். ஐயோ ஏய் போடா சும்மா பேசுவாங்களா? சரி திரும்ப பார்த்து பேசுகிறோம். கொஞ்சம் கலர் பேசத்தில் கொஞ்சம் சரிதான். அம்மா அம்மா டம்மு டம்மு இடிக்கிறா முது. சொல்லி இல்லை இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்மா அம்மா இல்லைம்மா பரவாயில்லம்மா இருக்கட்டம்மா போகண்டா. அவனுக்கு ஒரு ரவுண்டு கேட்டான் பாரு. என்னடா அப்படி தூக்கி கிடாசுறீங்க செப்பல? போய் முட்டை போகிறாங்களா? டேய் ஏன்டா? போகலாமா? நீ போறியாடா? நீ போறியா? போறியா? சரி ஓகே. என்னது இது? ஐயோ அக்கா என்னக்கா அதெல்லாம் எதுக்கா? நாங்கள் சின்ன பசங்க என்னங்க? அடுத்த வாட்டி வருவான். அவள் பெருசாக எடுத்து வைக்காமட்டு வீடுக்கு அதுதான்க்கா வீடு கட்டுறதுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்காங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? போசல ஏங்க பாத்த மாதிரி கீதே அப்படி இது மட்டும் ஏச்சிட்டு தெரியுமா பாய் நீ போய் தூக்கினா இடுப்பு நல்லா இருங்க. அவர் சந்தோஷமா பார்க்கல. அது எனக்கே கொஞ்சம் பேச மறந்துச்சு. தான் நான் என்னடியா இப்போ ஞாபகம் தான். ஓகே குமார் பேர் தானே? ஓகே நானே மாட்டுக்கா அதுதான் பால் பையன் போனா சரி சரி அண்ணா கேட்டா சொல்லுங்க. பசங்க குடிச்சு அத மட்டும் பாஞ்சு மணிதான் சொல்லிட்டு ஒரு இடம் அவன் பார்த்தா இந்த திரும்பி பார்த்தா இது எங்க பாக்க வரிக்குதே அவன் சொல்லிட்டு கொண்டாந்து பெருமாட்ல இருந்தா இருந்துட்டாங்க வெளிய. ஏண்டா இத்தனை சொந்தக்கார பயபொலிகளை விட்டுட்டு எங்கடா போய் உட்கார்ந்துறீ? ஐயோ அம்மா ஒண்ணு என்னடா நான் பொண்ணு தரேன்னு சொல்றாங்க, இன்னொரு என்னடா நான் வாடா காசு தரேன்றாங்க. ஆனால் மெயின் தான் சரியில்லை போலக்கிட்டா. எல்லாம் பண்ணுவேன் சண்டை போடுவேன் திருப்பி பேசுவேன். இதுதான் மச்சா பக்காளிக்கா. இவ்வளோ பேர் இருக்காங்களா? எங்கள் மாமா வந்து எந்த ஊர் தெரியுமா? எது? எங்கள் மாமாடா அக்கா வீட்டுக்காரரா. ஆமாம். அவர் வந்து இந்த ஊர் மச்சான், ஒரு வெள்ளிம்பாக்கம். வெளியே ஊருக்கு போன மாதிரி இப்போ வந்து ஃப்ரெண்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
எவ்வளோ ஏறுதுன்னு 110 தாங்க ஏறுதுன்றான் அவன். 100, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110. பொறுமை பொறுமை. பொறுமையா போடா பக்கி, நேரம் கவுந்துருப்பான் பின்னாடி. நேரம் நேரம் நான் ஏற்றி பார்க்குறேன். 110 தான் போச்சு. மாமா ஏத்துறோம் எப்படி போகுது பாரு. ஆமா அம்மே ஓகே நம்ம ஏற்றுவோமா? எவ்வளோ போச்சு? அதுதான் அதுதான் ஓட்ட டாப் அண்ட் இந்த வண்டியில் அப்படி தானே போவோம். ஆஹாண்டா, நீ ஆயில் கரெக்டாக மாற்றி ஓட்டினா உனக்கு நல்லா இருக்கும். ஆயில் கரெக்டாக மாற்றி ஓட்டினா உனக்கு கரெக்டாக இருக்கும் வண்டி. அவனுக்கு ஒரு இது தெரியணும்டா எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுக்கிறான், என்ன பண்ண போகிறான், மொத்தம் ஆயிடுவானா என்ன எதுன்னு தெரியுதாவளா தம்புடு. அதுதான் நான் அதை பார்த்தா மட்டும் ஸ்லோ போட்டுருவேன். எதான் ஆகாதுடா, இது கிளச் பிளேட் மட்டும்தான் அடி வாங்கும் நீ அப்படி ஓட்டணும்டா. ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் அது. இந்த வண்டியெலாம் அப்படி ஓட்டுறதுக்கு தான்டா. இந்த வண்டி என் வண்டியே அப்படி தான் ஓட்டுவேன். அந்த வண்டிக்கு அது எந்த ஃபால்ட்டுமே வராது. வண்டியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு 3000, அதிகபட்சம் 3000, அதுக்கு மேலே ஓட்டவே கூடாது. மாற்றிட்டேன் 3000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஆயில் மாற்றணும், வேறு எதுவும் இல்லை. அதை மாற்றிட்டுனா உனக்கு எந்த ஃபால்ட்டும் வராது.
ஒருத்தன் தான் சொல்லுவான் பொறுமையாக 40லேயே ஓட்டு அப்போ தான் உனக்கு மைலேஜ் வரும் அப்படின்னு. மைலேஜ் வரும் தான், ஆனால் ரொம்ப பொறுமையாக அந்த ஒருத்தன் நான் பண்ணுவான் அதுக்குன்னு 30ன்னு ஓட்டுவான். அப்படி ஓட்டும் போது என்ன பண்ணால் அதனாலே இன்ஜின் ஃபால்ட் வரும். பொறுமையாக ஓட்டினா கீர் இச்சு ஓட்டுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான் இப்போ தான் ரீபோர் பண்ணி எதோ பண்ணி எத்தனை போனான் 5000 ரூபாய் செலவாச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் இன்ஜினில் கலன்னு சவுண்டு வருது. என்ன பண்ணுவோன்னா 4 கீரும் போட்டுக்குவோம், 20ல் ஓட்டுவோம். அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுனா 20லே ஓட்டுவானா, விட்டா 15லேயும் ஓட்டுவோம். ஒரு முறை கர அடிச்சுட்டு போவோம். ஆமாம், மற்ற எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா. அதாவது ஒரு அந்த 20 ஒரு 5000 6000 சொல்கிறாங்க பேர், அது வரைக்கும் நீ பொறுமையாக ஓட்டிட்டேன்னா அதுக்கு மேலே எதுவும் ஃபால்ட்டு வராது. ஏன்னா லிக்விடு கூல்டு வேறு, அதனால் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு. ரேடியேட்டர்லாம் இருக்குல்ல இதுக்கு. பாய் பாய் பாய். போகிற வர எல்லாரும் காமிக்கிறானுங்க, யார் போய் வந்தாலும் காமிக்கிறானுங்க. என்ன அவன் இல்லையே. ரேஸ் ஓட்டலாமா? ரேஸ் ஓட்டலாமா? யாரு டேய், நான் ஓட்டணும்னு நினைக்கல. சரி குழந்த பிள்ளை நம்மளை ஜெயிச்சுதாருன்னு சொல்லிட்டு விட்டேன். நான் ஓட்டணும்னு நினச்சேன்னா அவளை ஒரே கீரில் முடிச்சு விட்ருவேன். ஏன்னா அந்த பவருக்கு இதுக்கும் பாதி டிஃப்ரெண்ட் வரும்டா. என் ரைடர் வச்சா முடிச்சு விட்ருவேன்டா அவனை. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு டவுட்ரா என் வண்டி. அந்த வண்டி அது கண்டிஷன் கொஞ்சம் இப்போ கஷ்டம் இருக்கு. இண்டிகேட்டர் எல்லாத்துலேயும் உஷாராக இருப்பேன். நான் உஷாராக பார்த்துட்டே இருப்பேன் வண்டி ஓட்டும்போது மட்டும். இல்லைன்னா நம்ம தேர முடியாது, அவள் தான். அதுவும் இந்த வண்டிலாம் உஷாராக இருந்தே ஆகணும். இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். இவனை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்மள வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் கைஸ். சாப்பிட்டேன்டா. இல்லை, நான் இப்போ தானே சாப்பிட்டு வரோம். ஓகே பாய். பாய். பாய்ண்ணா. காய்ஸ், நம்ம ஃப்ரெண்டை விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க, அவ்வளோதாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் பைக் ஓட்டும்போது சேஃபாக ஓட்டுங்க, ஓகே? பைக் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி பார்த்து ஓட்டிங்க, ஓகே? ஓகே, லவ் யூ ஸோ மச் ஆல். பாய் பாய். ஓகே.